அனைவருக்கும் வணக்கம். சிறியடைக்கு சீரியல் இன்றைக்கி என்ன ப்ரோமோ நடிச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். மனோஜ் ரோஹிணி 2 பேருமே ஷோரூமில் இருக்காங்க. அப்போ வந்து மனோஜ் ஒரு பொண்ணை பார்த்து ரொம்ப ஜொல்லுட்டுகிட்டே இருக்காரு. ரோஹிணி பக்கத்தில் வராங்க. மனோஜ் மனோஜ் அப்படிங்கிறாங்க. அவர் அப்பயும் கவனிக்காமல் இருக்காரு. என்ன அப்படிங்கிறாங்க. இல்லை ரோஹிணி அது வந்து அப்படிங்கிறாங்க. என்ன எங்கே பார்த்துக்கிட்டு இருக்க அப்படிங்க அந்த பொண்ணை பார்க்குறாங்க. அந்த பொண்ணை பாரு எவ்வளோ ஸ்லிம்மாக அழகாக இருக்காங்களே அப்படிங்கிறாங்க. என்னது அப்படின்னு சொல்லி ரோஹிணி கேட்கவும் இல்லை ஆள் நல்லா ஃபிட்டாக நல்லா இருக்காங்களே அப்படின்னு சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. இந்த கர்ச்சீஃப் அப்படிங்கிறாங்க. எதுக்கு ரோஹிணி அப்படின்னு. அதான் மூஞ்சில் ஜொல்லெல்லாம் வடியுதில்ல, அதை தொடச்சிக்கோ அப்படிங்கிறாங்க. அப்போ அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அப்படின்ட்டு அதுக்கடுத்துக்கு முன்னாடி இவங்க பொண்ணு பக்கத்தில் போகிறாங்க. நான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன், இன்னும் அந்த பொண்ணுக்கிட்ட போறியா இவன் அப்படின்ட்டு பக்கத்தில் போய் ஹாய் மேடம் எப்படி இருக்கீங்க, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. நான் டிவி பார்க்கலான்னு சொல்லி வந்திருக்கேன்னு. வாங்க நான் காட்டுறேன் அப்படிங்கிறாங்க. பக்கத்தில் ஒன்று சிக்கமாக ரோஹிணிட்டு டிவியா வாங்க நான் காட்டுறேன் அப்படின்ட்டு ரோஹிணி சொல்கிறாங்க. இல்லை வேண்டாம் நானே காட்டுறேன் அப்படின்ட்டு மனோஜ் கூட்டிகிட்டு போய் இந்த பாருங்கள் இந்த டிவி உங்களே மாதிரி ஸ்லிம்மாக அழகாக இருக்குது அப்படின்ட்டு ஒவ்வொரு டிவியாக காமிக்கிறாங்க. இது வந்து இவ்வளோ இன்ச்சு இவ்வளோ கிளாரிட்டியாக இருக்கும், உங்கள் ஸ்கின்னுக்கு க்ளோ நல்லா கொடுக்கும் அப்படின்னு சொல்லி டிவியை வந்து ஒவ்வொன்றா பார்த்து பேசிகிட்டே இருக்காங்க. அந்த லேடியும் வந்து இந்த டிவி எங்களுக்கு ஓகே தான், இதை ஃபைனல் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறாங்க. ஓகே மேடம் வாங்க சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வாங்க அப்படின்ட்டு பில்லெல்லாம் போடுறாங்க. இவ்வளோ ஸ்வீட் நேம் அப்படிங்கிறாங்க. தாரிணி அப்படிங்கிறாங்க. வெரி நைஸ், ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது, உங்களே மாதிரியே உங்கள் பேர் ரொம்ப அழகாக இருக்குது அப்படிங்கிறாங்க. தேங்க்ஸ் சார், நீங்களும் பார்க்குறதுக்கு ரொம்ப ஸ்மார்ட்டாக நல்லா யூத்தாக எங்கே தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அந்த லேடியும் சொல்கிறாங்க. என்னது அப்படின்ட்டு ரோஹிணிக்கு பக்கத்தில் கோவம் வருது. அடுத்து இவர் அது எதுன்னு சொல்லி பேசுகிறாரு. நார்மலாகவே எங்கள் கடையில் எல்லா நாளும் டிஸ்கவுண்ட் உண்டு, ஆனால் உங்களுக்காக இந்த டிவியில் வந்து இன்றைக்கி 5% டிஸ்கவுண்ட் வந்து எக்ஸ்ட்ரா கொடுக்குறேன் அப்படிங்கிறாங்க. அப்படி ஒன்றும் இந்த கடையில் எந்த ஸ்கீம் இல்லையே அப்படின்னு சொல்லி ரோஹிணி சொல்கிறாங்க. இன்றைக்கிலேருந்து நான் கொண்டுட்டு வரேன் சரியா அப்படின்ட்டு மனோஜ் கோமா பேசுகிறார். என்னது அப்படின்ட்டு ரோஹிணி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு அந்த பில்லெல்லாம் போட்டு கொடுத்துட்டாங்க. இந்தாங்க அப்படின்ட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அந்த கார்டில் வந்து பே பண்ணிடுறாங்க. எல்லாமே 20 மினிட்ஸில் உங்களுக்கு டிவி வந்து டோர் டெலிவரி ஆயிரும் மேடம் அப்படிங்கிறாங்க. நீங்கள் என்ன சார் ஃப்ளைட்டில் கொடுக்க போகிறீங்களா அப்படின்ட்டு ரோஹிணி நக்கலாக சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை மேடம், கண்டிப்பாக உங்களுக்கு 20 மினிட்ஸில் நான் உங்கள் வீட்டுக்கு வந்து டெலிவரி பண்ணி வச்சுருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே சார் தேங்க்யூ அப்படிங்கிறாங்க. நீங்களுமே பார்க்குறதுல எங்கே யூத்தாக தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அஜித்குமார் மாதிரி இருக்கீங்கன்னு அந்த லேடி சொல்லிடுறாங்க. ஐயோ சூப்பர், அஜித்குமார் மாதிரியா நிஜமாவா அப்படிங்கிறாங்க. ஆமாம் சார் நல்லா ஃபிட்டாக இருக்கீங்க. இல்லை இன்னும் கொஞ்சம் உடம்பு குறைக்கணும்னு நினைக்கிறேன், இருந்தாலும் கொஞ்சம் தொப்பை போட்டிருக்கேன்னு. அப்படி ஒன்றும் தொப்பெல்லாம் இல்லை சார் உங்களுக்கு, இல்லாட்டினா நீங்கள் வந்து எக்ஸசைஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை மேடம் நாங்கள் இருக்கிற அந்த பிஸ்னஸே கரெக்டாக இருக்குது, நான் எங்கே போய் எக்ஸசைஸ் பண்ண அதெல்லாம் பண்ணலை அப்படிங்கிறாங்க. சார் எக்ஸசைஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் டயட் சார்ட் ஃபாலோ பண்ணாலே இதே உடம்பை நீங்கள் மெயின்டைன் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. அப்படியானே, நான் கூட டயட் சார்ட் வந்து மெயின்டைன் பண்ணணுன்னு தான் நினச்சிட்டு இருக்கேன், டயட்டில் இருக்கணும்னு. சரி அடுத்து ட்ரை பண்ணுறேன் அப்படின்ட்டு மனோஜ் சொல்கிறாரு. உடனே அந்த லேடி நான் வந்து டயட் சார்ட் வந்து கொடுக்குற நியூட்ரிஷன் தான். அதனால தான் உங்கள் உடம்பு இவ்வளோ ஃபிட்டாக இருக்கா அப்படிங்கிறாங்க. ஆமாம் இதுதான் என் கார்டு, வேணால் எந்த நம்பர் வேணாலும் எனக்கு வந்து நீங்கள் டயட்டை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எனக்கு இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஐடியா கொடுக்குறேன் அப்படிங்கிறாங்க. உடனே ரோஹின்ட்டு கஸ்டமரை கவர் பண்ணுங்கிறக்காக இவள் இவ்வளோ தூரம் இதுங்கிறாளா அப்படின்ட்டு இவங்களும் போயிடுறாங்க. என்ன அந்த பொண்ணு கூட ரொம்ப ஓவராக தான் வலியுறீங்க அப்படிங்கிற. அதெல்லாம் இல்லை ரோஹிணி, அப்படிலாம் கிடையாது, நல்லா ஸ்லிம்மாக அழகாக இருக்காங்களே அப்படிங்கிறதுக்காக தான் நான் சொன்னேன், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. சரி ரொம்ப ஓவராக வலியாத அப்படிங்கும்போது ஃபோன் வருது. ஃபோன் பக்கத்தில் போய் பேச போகிறாங்க அவங்க அம்மா. என்னம்மா அப்படிங்கிறாங்க. கல்யாணி நான் கிறிஸ்டா ஸ்கூலில் விட வந்தேன், கிறிஸ்டா ஸ்கூலில் வந்து நாளைக்கு வந்து மீட்டிங்கா பேரண்ட்ஸ் மீட்டிங்கான்னு. அதுக்கு என்னம்மா நீ போயிட்டு வந்து அட்டன் பண்ண வேண்டியதானேங்கிறாங்க. ஐயோ நான் சொன்னேன், ஆனால் நீயே இல்லை அவங்க அப்பா யாராவது வரணுங்கிறாங்கன்னு. அவங்க அம்மா ஃபாரின் போயிருக்காங்க சொல்ல வேண்டியதானே. சொன்னேன் கல்யாணி, ஏதோ வீடியோ கால்னு ஒன்று இருக்காம்ல, அந்த வீடியோ காலில் வந்து அட்டன் பண்ண சொல்கிறாங்கன்னு. வீடியோ கால்லையா, சரி ஓகே பார்த்துக்கிடலாம் அப்படிங்கிறாங்க. இல்லை கல்யாணி கண்டிப்பாக நீ தான் வரணுங்கிற மாதிரி பேசுகிறாங்கன்னே. சரிம்மா நான் அதான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவங்க ஃபோனை வச்சுறாங்க. நெக்ஸ்ட்டு முத்து மீனாவை காட்டுறாங்க. கார் எப்பயும் போல் மீனை வந்து ட்ரைவ் பண்ணி ஓட்டிகிட்டு இருக்காங்க. அப்படி ஓட்டு இப்படி ஓட்டு அப்படின்ட்டு நல்லா ஓட்டுறியே பல வேலையை கற்றுக்கிட்டியே அப்படின்ட்டு முத்தும் பக்கத்தில் உட்காந்து இப்படி அப்படின்னு ஷேரிங் பிடிச்சிட்டே வராரு. மீனா கையை பிடிக்கிறாங்க. சரி எதுக்கு என் கையை பிடிக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. இப்போ எதுக்கு என் கையை பிடிக்கிறீங்களா, நான் ஒரு வருஷம் உன் கையை தானே பிடிச்சிருக்கேன் அப்படின்னு. நான் அதை கேட்கல, இப்போ பிடிக்கிறதான் கேட்கணும். அது நீ ரைட் சைடே புரியல, அவனை லெஃப்ட்டே எடுக்க வைக்கணும், அதுக்காக தான் ஷேரிங்கை பிடிச்சி இங்கிட்ட அங்கிட்ட வைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அது சரி அப்படின்ட்டு ஒரு ஃப்ரெண்டு பக்கத்தில் இருக்காங்க. அந்த ஃப்ரெண்டை பார்த்து எல்லாரும் பேசுகிறாங்க. மீனா மாதிரி இருக்குன்னு. ஆமாக்கா நான் தான். என்ன மீனா கார்லாம் ஓட்டுறேன்னு. இல்லைக்கா டிரைவிங் கற்றுக்கலான்னு சொல்லி தான் அப்படிங்கிறாங்க. அப்படியா பரவாயில்ல, நீ நல்லா டிரைவிங் கற்றுக்கிட்டு வா, அடுத்து நான் உங்க கூட காரில் ஏறுறேன் அப்படின்ட்டு அவங்க போயிடுறாங்க. பார்த்தியா உன் க்ளோஸ் ஃப்ரெண்டுங்கிற, ஆனால் நீ நல்லா கற்றுக்கிட்டதுக்கப்புறம் தான் உங்களோட காரில் ஏறுவேன்னு அவங்களே சொல்கிறாங்க பார்த்தியா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் நான் நல்லா ஓட்ட தான் செய்வேனே. ஆமாம் மீனா நீ நல்லா ஓட்ட கற்றுக்கோ, அதுக்கடுத்து ஒன்றை வச்சு லேடிஸ்க்கு எல்லாத்துக்குமே கோச்சிங் கொடுக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஆமாங்க இப்போ நிறைய பேர் டிரைவிங் ஸ்கூலே நடத்துகிறாங்களே அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேர் பேசிகிட்டே வராங்க. அப்போ இன்னும் ஒரு 3 பேர் இருக்காங்க. அதெல்லாம் என் ஃப்ரெண்டு தானே, நான் அந்த பக்கமாக ஓரமாக நிப்பாட்டுறேன்ட்டு நிப்பாட்டிடுறாங்க. மீனா மாதிரி இருக்கேன்னு. ஆமாம் மீனா தான்ட்டு அந்த 3 ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசுகிறாங்க. என்ன மீனா கார் ஓட்டுறேன்ட்டு திருப்பி கேட்குறாங்க. அவங்களும் அதே வார்த்தை சொல்கிறாங்க, இந்த மாதிரி டிரைவிங் பண்ணுறேன்னு.
அப்படியே வாங்கக்கா உங்களை போகிற வழியில் இறக்கி விட்டுறேன் அப்படின்ட்டு மீனாவை சொல்லி எல்லாரும் ஏற்றிடுறாங்க. மீனா கார் நல்லா ஓட்டுறியே, சூப்பராக ஓட்டுறியே அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாம் பாராட்டுறாங்க. ஹலோ பக்கத்தில் இந்த ஸ்டியரிங்கு இந்த கண்ட்ரோல் பண்ணுறது எல்லாமே என் கண்ட்ரோலு என்கிட்டக்க இருக்குது அப்படிங்கிறாங்க. அவங்ககிட்டக்க அது வாட்டி இருக்கட்டும் தம்பி, ஆனால் மீனா நல்லா தான் ஓட்டுறா. எங்கே உங்கள் மீனா வந்து உங்களுக்கு போட்டியாக வந்துடுவான்னு சொல்லி பொறாமப்படுறீங்க. மீனா நல்லா ஓட்டு ஓட்டு உன்னுடைய வீட்டுக்கார் முத்துக்கேவும் நீ ஒரு டஃப்பு கொடு அப்படிங்கிறாங்க. வர அளவுக்குலாம் வர முடியாதுக்கா நம்மளால் அப்படிங்கிறாங்க. இதென்ன பூ கட்டுற வேலைன்னு நினச்சிக்கிட்டிங்களா, ஈஸியாக கட்டலான்னு, அதெல்லாம் டிரைவிங் கஷ்டமாக தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. அது என்ன பூ கட்டுற வேலைன்னா நீங்கள் ரொம்ப ஈஸியாக நினச்சிக்கிறீங்க, எடுத்த உடனே ஈஸியாக உடனே கற்றுக்கிட முடியாது, அதுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கற்றுக்கிட்டா தான் வரும் அப்படிங்கிறாங்க. அம்மா சரிம்மா சாகி எனக்கு வேலை இருக்குது, நீ இப்படியே இறங்கிக்கோ ஏக்கா, நீங்களும் இறங்கிக்கோங்கக்கா, நான் வேலைக்கு பார்க்க போகிறேன் கிளம்புறேன் அப்படிங்கிறாங்க. தம்பி வாங்க சாப்பிட்டு போகலாம் அப்படிங்கிறாங்க. நீங்கள் ட்ரீட் வைங்க அப்படிங்கிறாங்க. இல்லை இப்போதைக்கு கையில் கொஞ்சம் காசு ரொம்ப டைட்டாக இருக்குது, அதனால் இன்னும் நாளைக்கு பார்க்கலான்னு. அதனால் என்ன தம்பி, என் கையில் 1500 இருக்குது, இப்போ தான் ஒரு கடையில் பூ போட்டு காசு வாங்கிட்டு வந்தேன். இருடி என் கையில் 1500 இருக்குது, வாங்க நம்ம எல்லாம் சேர்ந்து போய் சாப்பிட்லான்னு. பரவாயில்லையே மீனாக்காக இவ்வளோ தூரம் சாப்பாடு கொடுக்குறதுக்குள்ள நீங்கள் எல்லாம் தயாராக தான் இருக்கீங்களானே. அதெல்லாம் எங்கள் மீனாக்காக நாங்கள் எல்லாம் செய்வோம், ஆனால் நீங்கள் காசு திருப்பி கொடுத்துடணும் அப்படிங்கிறாங்க. அது சரி அக்கா, நான் கிளம்புறேன்க்கா, எனக்கு வேலைக்கு நேரமாச்சு, மீனா நீ இறங்கிக்கோ, ஓரங்கிட்டு வண்டியே அப்படிங்கிறாங்க. ஓரமாக நிப்பாட்டுறாங்க. ஓரமாக நிப்பாட்டு தெரியாதா, நடு ரோட்டில் நிற்கிறேன், உங்கள் அப்பா ரோடா இது அப்படின்னு சொல்லி முத்து வைறாரு. என்னது அப்படிங்கிறாங்க. சரி நான் கிளம்புறேன் அப்படிங்கிறாங்க. சரிங்க பார்த்து போங்க, சாப்பிட்டு போகலாம்ல அப்படிங்கிறாங்க. இல்லை அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நீங்கள் மீனாவை சாப்பிட சொல்லுங்கள், அவள் காலையிலேருந்து சாப்பிடாம இருக்கா, நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு. தம்பி ரூபாலாம் ஒன்றும் கொடுக்க வேண்டானே. ஐயோ இல்லைக்கா அதுக்கெலாம் இல்லை, நான் நிஜமாக தான் வேலை இருக்குது, நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு அவங்க கிளம்பிடுறாங்க.